வணக்கம் ஐபான். ரணில் விக்ரமசிங்கான டிஜிட்டல் கட்சி, டிஜிட்டல் அரசாங்கம். ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு நேற்று இந்த டிஜிட்டல் கதையை சொல்லல. ஐக்கிய தேசிய கட்சியினரை கடந்த 94ஆம் ஆண்டுக்கு பிறகு 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வாறெல்லாம் ஏமாற்றி வந்தவர்னு சொல்லி ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும். ரணில் விக்ரமசிங்கா டிஜிட்டல் கட்சி தனது கட்சியை டிஜிட்டல் மயமாக்குறதுன்னு சொல்லி இன்றைக்கு நேற்று சொல்லலை. அவர் சொன்ன கதைகள் எல்லாம் ஒரு பெரிய நீள ஃபைல் ஒன்று எடுத்து அதில் எழுதினால் அதெல்லாம் பெரிய பெரிய ஜோக்காக தான் நடக்கும். நான் பிரேஸ்லெட் தாரன்னு சொல்லி 2000களில் சொன்னவர், பிறகு சொன்னவர் வைஃபை தாரன்னு சொன்னவர், பிறகு ஸ்மார்ட் வாட்ச் தாரன்னு சொன்னவர், பிறகு இப்படி சொல்லிக்கொண்டு இப்போ டிஜிட்டலில் நிற்கிறார். ஐக்கிய தேசிய கட்சி டிஜிட்டல் ஆகிறதும் அது ஐக்கிய தேசிய கட்சியை டிஜிட்டல் மயப்படுத்துறதும் அதை படுத்தாததும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, மக்களுக்கு அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முதல்ல அர்ஜுன மகேந்திரன் மத்திய வங்கி ஆளுநராக ரணில் விக்ரமசிங்கால் நியமிக்கப்பட்ட திருமணத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் ஓடி போகையில் அவர் மீண்டும் திரும்பி வருவார் என்று ரணில் விக்ரமசிங்கா பாராளுமன்றத்தில் சொன்ன அதே அர்ஜுனன் மகேந்திரனை கொண்டு ரணில் விக்ரமசிங்கா இந்த அரசாங்கத்தில் ஒப்படைச்சு மத்திய வங்கி கொள்ளை சம்பந்தமாக, அது இந்த ஊழல் மோசடி சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு உதவி செய்யணுமே தவிர நான் டிஜிட்டல் நாங்கள் அந்த யுகத்துக்கு போகிறோம் இந்த யுகத்துக்கு போகிறோம்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு ஒற்றையில் எழுதி கொண்டு வச்சு பார்த்து வாசித்து சொல்கிறது. தன்னை கட்சியை மேலோங்க செய்யணுமென்னு சொன்னால் தன்னை மனசிலேருந்து அதெல்லாம் வரணும். ஒரு துண்டில் எழுதி கொண்டு கையில் ஒரு மைக்கை வச்சுக்கொண்டு அந்த துண்டை பார்த்து சொல்கிற தலைவர்னு சொன்னால் இப்போ எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்காங்க. இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா உலக புகழ் பெற்ற ராஜதந்திரி, அவர் பெரிய ஒரு பொருளியலாளர், அரசாங்கத்தின் நடத்த திறமசாலி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது என்ன பிரச்சனைனா எங்களை தமிழாக்களும் முஸ்லீமாக்களும் அவற்றை வெள்ளத்தோலுக்கும் அவற்றை நுனிநாக்கு இங்கிலீஷுக்கும் மயங்கி அவர் ஒரு பெரிய ராஜதந்திரியாகவும் அவர் ஒரு பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதியாகவும் அவர் பெரிய பொருளியலாளராகவும் எல்லாரும் பார்த்து தான் அவருக்கு வாக்களித்து கொண்டு வந்தவங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ரணில் விக்ரமசிங்கா ஒரு வெறும் டம்மி. அவர் பார்வைக்குத்தான் அப்படி இருக்கிறத தவிர ஒரு ஆங்கில புலமை இருக்கே தவிர, ஆனால் அவர் ஒரு இந்த இலங்கையின் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல்வாதி இல்லை. அவர் அரசியலை தண்ட சுயநலங்களுக்காக தண்ட ஜொலி வாழ்க்கைக்காக தான் அவர் ஜொலி சீயான்னு சொல்லி சிங்களத்தில் சொல்கிறாங்க, ஜொலி வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறவர். இந்த கடந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு அந்த கோட்டாபாயை விட்டுட்டு ஓடினா பிறகு கிடைச்ச அந்த இடைக்கால அரசியல் ஆட்சியில் அவர் செய்த பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் 5% பிரயோசனம் இல்லாத பயணங்கள். அவ்வளோ பயணத்தாலும் இலங்கைக்கு $1 கூட இலங்கைக்கு வேற இல்லை. ஆனால் அவர் நாடாக சுற்றி திரிஞ்சு வேற தவிர அவருக்கு அவர் ஜொலி. இப்போ மைத்ரேய விக்ரமசிங்கன்ற லண்டன் பட்டமளிப்பு விழாவுக்கு இவர் இடையில ரான்சிட்டில் போகிறார். அதை இவர் நியாயப்படுத்துகிறார் தான் உத்தியோகபூர்வ விஜயம்னு சொல்லி. ஆனால் அது உத்தியோகபூர்வ விஜயம் இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை உறுதிப்படுத்தி வழக்கு போய்க்கல டக்குன்னு ஓடி போய் மாநாயக காமத்துருவில் சந்தித்து தான் இப்படி போனால் இது ஒரு பெரிய விஷயமாக பயன்படுத்தி இவை இதென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்கிறாங்க. அவைக்கும் அங்கே விளங்கப்படுத்தியாச்சு. அவைக்கு ஏற்கனவே அரசாங்கம் விளங்கப்படுத்திட்டு இது இந்த மோசடி என்ன மாதிரி சொல்லி ரைட். அப்போ இப்போ ஏற்பட்ட ரணில் விக்ரமசிங்க 2002ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு செய்தது எல்லாத்தையும் தமிழ் மக்களுக்கு தெரியும். 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாண அரசாங்கம் வந்த காலத்தில் திகனையில் நடந்த சம்பவத்தில் முஸ்லீம் மக்களுக்கும் அவற்றை முகம் தெரியும். ஏன்னு சொன்னால் அங்கே தாக்குதல் நடந்த பிறகு அங்கே கலவரம் இல்லை, அது திட்டமிட்டு முஸ்லீம் மக்களை தாக்கினது இனவாத கும்பல். அப்போ அந்த தாக்குதல் மிகவும் நேரம் போய், அதாவது லேட்டாக போய், அதை உடனடியாக போய் பார்க்க முடியல, லேட்டாக போய் ஆறுதலாக போய் அதை சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பிறகு நடவடிக்கை எடுக்கல. இதே இந்த அனுர அரசாங்கமாக இருந்தால் அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கும். 2019ஆம் ஆண்டு நடந்த ஐசர் தாக்குதலையும் ரணில் விக்ரமசிங்கா தான் ஆட்சியில் இருந்தவர். அப்போ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் உடனடியாக ஒரு ட்ரையல் அட்வார்ட் முறையில் ஒரு விசேட நீதிமன்றத்தை நிறுவி கைது செய்த எல்லாரையும் தீவிரமாக விசாரித்து வழக்கை தொடுத்திருந்தா அப்பயே இந்த உண்மைகளை கண்டுபிடிச்சிக்கலாம், ஈஸ்டர் அட்டாக்கின்ற உண்மைகளை. ஆனால் என்ன செஞ்சவர்னு சொன்னால் ஜனாதிபதி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் சரத் பொன்சேகா, ஹக்கீம் மாதிரியாக்கள் எல்லாரையும் போட்டுக்கொண்டு அந்த அப்துல் ராசிக் சாராண்டா நெருங்கிய கூட்டாளியாக இருந்த அப்துல் ராசிக் எல்லாம் கொண்டு சிரிச்சு விளையாடி கொண்டு இருந்தார். அவர் நிறைய ஃபைலை கொண்டு சிரிச்சு காட்டிவிட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போகிறேன். அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவ் நாடகம் தான் நாடினவே தவிர அதை உண்மையாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சிக்கிறார். அதுதான் நான் முதலே சொன்னேன். இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நிலத்துக்கும் இந்த நிலத்துக்கான மக்களுக்குமான அரசியல்வாதி இல்லை அவர்.
அவர் வந்து அதை வந்து கடத்தி விடுறப்பாது அவருக்கு தெரியும் சம்பவம் என்ன யார் இதுக்கு பிறத்தால் நிற்கிறேன்லாம் தெரிஞ்சு தான் அவர் அதை கடத்தி விடுறதுக்கு சும்மா ஜனாதிபதி கமிஷன் அது அந்த காலத்துலேருந்து தமிழர் பிரச்சனையிலேயே இவை ஜனாதிபதி கமிஷன் உலகத்தை ஏமாற்றி வேறு மட்டும் இல்லை கடந்த ஆட்சியாளர் எல்லாருமே ஜனாதிபதி கமிஷனை நியமித்து எங்களுக்கு அந்த ஜனாதிபதி கமிஷன்களோட பேர் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ அந்தளவு பட்டியல் அவ்வளோ நீளம் நியமித்து தமிழர்களை ஏமாற்றினது இப்போ ஒட்டுமொத்த இலங்கையை ஏமாத்துறது இந்த கமிஷனை நியமித்து சரத் பொன்சேகா வழக்கில் எடுத்து அதை சும்மா என்ன விசாரிக்கிறது அதால் என்ன நன்மை நடந்தது என்ன உண்மையாக கண்டறிஞ்ச தண்டனை கொடுத்தவையா இல்லை அது சும்மா விளையாடி போட்டு கடைசியில் போட்டணும் கடைசி ஆட்சியம் அந்த யாருக்கு மேலே குற்றம் சாட்டப்பட்டதோ மக்களால் அவை கேட்டு ஆட்சியை கொடுத்து போட்டணும் இதுதான் இதுதான் ரணில் விக்ரமசிங்க இந்த ரணில் விக்ரமசிங்க தான் தமிழர்களும் மற்ற கட்சிகளுக்கு வாக்கு போனால் ஜனாதிபதி எலெக்ஷன் ஒன்று வரைக்கல மஹிந்த ராஜபக்ச சந்திரிகாக்களுக்கு எதிராக அவை செய்த கொடூரங்களுக்கு எதிராக நினைக்கல தங்களோட வாக்கு அநியாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வடிகாலாக இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து ஜனாதிபதிக்கு வாக்களித்து கொண்டு வந்தவே தவிர ஜனாதிபதியாகி அழகு பார்க்கணும் ஐக்கிய தேசிய கட்சியில் நம்பிக்கை இருக்குது ஐக்கிய தேசிய கட்சி தீர்வு வரும்னு சொல்லி தமிழர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கல எங்களோட எதிர்ப்பை அந்த அப்போது இருந்த அரசாங்கங்களுக்கு எதிரான மக்களுடைய நிலைப்பாடு எதிர்ப்பை அது ஏதோ ஒரு வகையில் காட்டோன் பண்ணதுக்காக எதிர்த்தரப்புக்கு கொடுத்து அதை காட்டோன் பண்ணதுக்காக மக்கள் வாக்களித்தாங்களே தவிர ரணில் விக்ரமசிங்கா பெரிய புகழ்பெற்ற ராஜதந்திரி தமிழர்களுக்கெல்லாம் அள்ளி தந்து இலங்கையை கட்டி எழுப்பிடுவார்னு சொல்லி இல்லை இப்போ இந்த கிரைசிஸுக்குள்ளே ரணில் விக்ரமசிங்க எப்படி இந்த பொருளாதாரத்தை நிமித்தினார்னு பார்த்தா ஐஎம்எஃப்கிட்ட போய் பிளக் அடித்து ஐஎம்எஃப் சொன்ன கொந்தேசின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில் அந்த ஒப்பந்தத்தின் கூறப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இலங்கை மக்கள் மீது தீராத வரிகளை ஏற்றி அதாவது மக்களால் சுமக்க முடியாத வரிகளை ஏற்றி எல்லா பொருட்களுக்கும் வெளியே கூட்டி தண்ணி பில்லாம் கூட்டி கரண்ட் பில் எல்லாத்தையும் கூட்டி வாகனங்களுக்கு வரிகளை அதிகரித்து வாகனங்களோட விலைகளை எல்லாம் அதிகரித்து எல்லா வகையிலையும் தங்கத்தின் விலையாக எல்லாமே அதிகரித்து 314 ரூபாய்க்கு இருந்தது ரணில் விக்ரமசிங்க அறிக்கைக்கு பெட்ரோல் விலை இன்றைக்கு 292 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்போ ரணில் விக்ரமசிங்க அப்படி மக்கள் மேலே சுமைகளை சுமத்தித்தான் ஏற்றித்தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அதாவது வந்து அந்த விழுந்து போய்கிற அந்த டாலர் இல்லாமல் இருந்த நிலைமையை கொஞ்சம் வந்து தூக்கினவர் மற்றபடி ரணில் விக்ரமசிங்க தனித்திறமையோ பொருளாதார நிபுணத்துவமோ இல்லை இதை புரியாமல் தான் எல்லாரும் ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி இல்லை ரணில் விக்ரமசிங்க போய் சொல்கிற பொய்யலை இந்த டிஜிட்டல் இப்போ ரணில் விக்ரமசிங்க வந்து சஜித் பிரேமதாசாவை சேர்த்துக்கொண்டு இப்போ ஆட்சி அமைக்க போயிடணும் ஒரு கதை ஒன்று விட்டு கொண்டிருக்கணும் இல்லை இப்போ முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார் ஆக்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டு தெரியணும் முதல் சொன்னது மரிக்கார் வந்து ரணிலுக்கு மண்டை சரியில்லை அவர் நினைச்சு கொண்டிருக்கிற நாங்கள் அவருக்கு பின்னால் போகும்போது சரி அவர் போக வர இடம் இல்லாமல் இருக்கார் இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் இணையாமல் விடமாட்டோம்னு சொல்லி இப்போ இவைக்கு வந்து தேவைப்படுது என்னென்னு சொன்னால் இவேண்ட நோக்கம் என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க இவன் இந்த கும்பலின் நோக்கம் என்னென்னு சொன்னால் ஆட்சியை பிடிச்சி தாங்கள் அந்த ஆட்சி கட்டிலேருந்து தங்களுக்கு எதிரான ஊழல் மோசடி அம்பலமாகிறத தடுக்கணும் தங்களோட பேர் கட்டு போகிறத தடுக்கணும் அடுத்தது வந்து சுகபோகமாக வாழணும் மற்றபடி நாட்டு மக்களுக்காக ஒன்றும் பேசலை அப்போ ரணில் விக்ரமசிங்க இந்த கிரைசிஸில் செஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பொருளாதார நெருக்கடியில் செஞ்ச விஷயம்னா மக்கள் மீது சுமையேற்றி கொண்டு வந்து வச்சுக்கொண்டு பொருளாதாரத்தை நிமித்தினமே தவிர இப்போ இந்த அரசாங்கம் அந்த வகையில் அவர் போயக்கில் 1 ட்ரில்லியன் வந்து அரச வங்கிகள் வந்து கடனில் இருந்தது ரணில் விக்ரமசிங்கா போயக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்தில் 1 ட்ரில்லியன் வந்து மேலதிகமான கையிருப்பு இருக்குது அப்போ அதிலிருந்தே விளங்குது அப்போ இந்த அரசாங்கம் வந்து அப்போ 2025ஆம் ஆண்டு தான் அதிக அந்நிய செலவாணியை எங்களோட இலங்கையர்கள் வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு அனுப்பினோன்னா இந்த அரசாங்கத்தின் நம்பிக்கை அனுராகுமார் திசாநாயகர்கள் வச்ச நம்பிக்கை இல்லை நிமித்தம் ரணில் விக்ரமசிங்கருக்கு அப்படி அனுப்பையில் கடனில் தான் இலங்கை அரசு வங்கிகள் எல்லாம் இருந்தது அப்போ ஆளுநரை மத்திய வங்கி ஆளுநரே சொல்லியிருக்கிறார் அப்போ ரணில் விக்ரமசிங்க செஞ்ச ஒரு சாதனை கிடையாது இலங்கையில் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் அவர் செஞ்ச சாதனை ஒன்றும் கிடையாது அவர் வந்து தண்டை சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக பதவிக்கட்டில் எப்போதும் இருக்கணும் குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியில் சரி இருக்கணும்னு சொல்லி அவர் நின்றவர் சரி சந்திரிகா காலத்தில் மஹிந்த காலத்தில் அவர் ஆட்சிக்கு வராமல் தடுத்தது அவற்றை அந்த சுகபோக வாழ்க்கைன்னு நோக்கம்தான் அப்போ அவர் வந்து விட்டு கொடுத்துருந்தார் மற்றவைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும் அவரால் இந்த கட்சியை நம்பி வந்து 1999ஆம் ஆண்டு லக்கியல்கமாக குண்டு வெடித்து சாகுறார் அதுக்கு பிறகு டிரோன் அதாவது வந்து லக்கியல்கமாக வந்து மேஜர் ஜெனரல் ஆர்மியில் இருந்து இப்போ இவர்கிட்ட ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் செய்ய வந்தால் அவர் அந்த குண்டு வெடிப்பில் சாகுறார் அடுத்தது வந்து அதுக்கு பிறகு வந்து லெப்டினன்ட் ஜெனரல் இவர் ஜானக பெரேரா வந்து இவருக்காக அரசியல் செய்ய போய் தான் அவரும் சாகுறார்
அப்போ எத்தனையோ பேர் இந்த கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க, நாட்டை வெளியில் போகிறாங்க, அரசியலில் இருந்து ஒதுங்குறாங்க, வேறு கட்சி உருவாக்கி கொண்டு போகிறாங்க, வேறு கட்சியில் போய் சேர்றாங்க, நாட்டை விட்டு போகிறாங்க. இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த டிஜிட்டல் ரணில் விக்ரமசிங்காவால் தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சி அழிஞ்சது. இதை தெரியாமல் இன்னும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி ரணிலை நம்பிக்கொண்டும், இந்த ஐக்கிய தேசிய கட்சியை நம்புகிற ஆக்கள் ரணிலை நம்பிக்கொண்டும், ரணில் வந்தால் ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியை பிடிச்சா என்ன செய்வார்? ஹில்டன் கொட்டலை விற்க போகிறேன்னு சொன்னவர், வாட்டர் ரேஜ் கொட்டலை விற்க போகிறேன்னு சொன்னவர், ரயில்வே விற்க போகிறேன்னு சொன்னவர், இப்போ எல்லாத்தையும் விற்க போகிறேன்னு சொல்லி டெலிகாமே விற்க போகிறேன், ஏர்லாங்கா விற்க போகிறேன்னு சொன்னவர். அப்போ இவர் விற்க போகிறேன்னு சொன்ன மில்கோவை இன்றைக்கு லாபத்தில் இயங்குது இந்த அரசாங்கம் வந்து. அப்போ இப்போ ஏற்பட்ட ரணில் விக்ரமசிங்காவை இன்னும் இந்த நாட்டு மக்கள் நம்பி, இந்த ரணில் விக்ரமசிங்கா சஜித் பிரேமதாசா 2 பேரும் இணைஞ்சு ஆட்சியை கொண்டு வருவோன்னு சொல்லி நம்பினா அது சும்மா. என்னென்னு சொன்னால், சஜித் பிரேமதாசா பொறுத்தவரையில் கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராக அசப்திய கல்வி சீர்திருத்தம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அதை காவிக்கொண்டு அவர்கிட்ட கட்சியாக்கள் எல்லாம் போய் தெரிஞ்சவை. கடைசியில் என்ன நடந்தது, அவரே மக்கள் எதிர்ப்பு வந்த உடனே அவரே அதை நாங்கள் சொல்லையில் உடனடியாக கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தணும், அதை ஏன் பின்னுக்கு போட்டோன்னு சொல்லி இப்போ கேட்குற நடிப்பு. அதெல்லாம் அவருக்கு அரசியல் தெரியாது. யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தோன்னா, யாராவது ஏதாவது சொன்னோன்னா அதைத்தான் அவர் பேசிக்கொண்டு தெரியாத தவிர சுயமாக அவருக்கு அரசியல் பொருளாதார சிந்தனை கிடையாது, அவரோட ஆளுமை கிடையாது, தலைமைத்துவ பண்பு கிடையாது. அவர் சின்ன பிள்ளை மாதிரி போய் எங்கே அந்த அந்த இப்போ சத்தியாகிரகம் இருந்தாங்களே அந்த டீச்சர்ஸ் மேர் தொண்டர் ஆசிரியர் அவங்க, அப்போ அவங்களுக்கு போய் சொல்கிற தான் ரத்தத்தால் சைன் பண்ணி தரோம். அவங்க கேட்குறாங்க, இந்த அரசாங்கம் இதை செய்யாடில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை தருவீங்களான்னு கேட்க, அவர் நான் ரத்தத்தால் சைன் பண்ணி தரேன், லேவலிங் அசங்கரில் என்னங்கன்னு அப்படின்னு சொல்கிறார். ரத்தத்தால் சைன் பண்ணி எப்பேற்பட்ட முட்டாளன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதை பிமல் ரத்நாயக்கா இப்போ பார்லிமெண்ட்டில் கிண்டல் அடிச்சுக்கிறார் ரணில் சஜித் பிரேமதாசாவை. பிறகு இந்த கரவேலை இழுக்கிற மீனவர்கள் போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அந்த டிராக்டரை போட்டு கடற்கரை வழி இழுத்து அந்த பீச் எல்லாத்தையும் நாசமாக்கி மெட்டாக்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமல், அதாவது தொழிலொன்று கொடுத்தா அதில் இருந்து பல பேர் பிழைக்கணும். இப்போ இந்த டிராக்டரை போட்டு இழுக்கிறதால சொன்னால் நிறைய 30-40 பேர் இழுக்கிற வேலையை 30-40 குடும்பம் வாழ்கிற தொழிலை இப்போ ஒரு டிராக்டரை போடுறது 5 குடும்பம் தான் வாழுது. அப்போ முதலாளிக்கு நிறைய பணம் சேருது. அப்போ அதை தான் அரசாங்கம் தடை செஞ்சுருக்கு இந்த டிராக்டர். அப்போ அவைக்கு அந்த இடத்துல போய் ரணில் சஜித் பிரேமதாசா சொல்கிறார், தீவரையோ நீங்கள் உங்களுக்கு மோட ஊனா மேட்சுமே ஆண்டோட சந்ததியில் நீங்கள் முட்டாளாகிட்டீங்க இந்த அரசாங்கத்துக்கு போட்டை கொடுத்து. ஆகவே நீங்கள் இப்போ சரி முடிச்சது பெரிய விஷயம்னு சொல்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஆளாண்டு பாருங்க பாப்போம், இவருக்கு எதுவுமே தெரியாது. இவரும் ரணிலும் சேர்ந்து தான், அந்த டிஜிட்டல் சேர்ந்து தான், ஹரின் பெர்னாண்டோ இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆட்சியை கவிட்டு இவை ஆட்சிக்கு வரப்போயினு இப்போ சொல்லி கொண்டு திரிக்கணும். ரணில் விக்ரமசிங்கா ஏற்கனவே நீதிமன்றத்தை பச்சை பொய்யை சொல்லி தனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, எல்லா நரம்போலம் புலக்காய் ஒரு நரம்பு தான் வேலை செய்ததுன்னு புனையில் வந்து நிற்கிறார் வெளியால். அவர் ஏற்கனவே புனையில் நிற்கிறார், எப்பயோ தெரியாது அவர் உள்ளுக்கு போகிறது. ரைட். சஜித் பிரேமதாசாவுக்கு 200 மில்லியன் மோசடி குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு, அது இன்னும் விசாரணைக்கு வேற இல்லை. ஹரின் பெர்னாண்டோ வந்து ஏற்கனவே அமைச்சராக இருக்கும்போது, கோட்டாபாயக்கு பிறகு ரணிலோட அமைச்சராக இருக்கும்போது இந்த மியூசிக்கல் ஷோ நாடு முழுக்க நடத்தின குற்றச்சாட்டில் அவருக்கு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறார்கள் தான் இப்போ டிஜிட்டல் ரணில் விக்ரமசிங்கோட சேர்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை பிரட்டி ஆட்சியை பிடிச்சி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போயிடுமாம். ஜனாதிபதி அண்மையில் இப்போ கண்டிக்கு போய் இந்த டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குகிற செயல் திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போ காணி இல்லாத காணி பறிப்போன, அதாவது இடிஞ்சி விழுந்து அந்த இடங்களில் குடியேற முடியாதவர்களுக்கு காணி வழங்குகிற செயல் திட்டம் ஆரம்பித்து வச்சதும், 50 லட்சம் கொடுக்குற ஆக்களுக்கு வந்து 20 லட்சம் அட்வான்ஸாக செக் கொடுத்ததும் இந்த நிகழ்வில் பேசிக்க சொல்கிறார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓடி போய் வந்து கூட்டின்னு எல்லாரும் கூடி நின்று கத்தினம். இந்த அரசாங்கத்தில் சம்பளம் கூட்டுற விஷயத்துக்கு தான் அந்த விஷயம் சொன்னார். கடைசி வரைக்கும் சம்பளம் கூட்ட மாட்டேன். 2027ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் கூடுற சம்பளத்தை தவிர இடையில வந்து யார் என்ன கத்தினாலும் கூட்ட மாட்டோம்னு சொல்லியும் மறது இந்த நாட்டில் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்னத்துக்கு கூடுறாங்க எது கூடுறாங்கன்னா தெளிவான ஒரு விளக்கத்தை ஜனாதிபதி கொடுத்துருந்தார். ஆகவே நாட்டுக்கு தேவையான ஒரு ஜனாதிபதி தான் இன்றைக்கு இருக்கிறார். அந்த அவங்க வந்து ஆட்சியில் இருக்க கடந்த அந்த ஈஸ்டர் அட்டாக் விஷயத்தை வந்து ரணில் விக்ரமசிங்கா சரியான முறையில் கையாண்டிருந்தால் இந்த அரசாங்கத்தின் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு பண்ண வேண்டிய தேவையில்லை. என்னன்னு சொன்னால் சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. சாட்சி அளிக்கப்பட்ட நிலையில் தான் இப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஆகவே முஜிபுர் ரஹ்மான் மேரி இவங்க மெரிக்கார் இவங்க ரணில் விக்ரமசிங்கா இந்த சஜித் பிரேமதாசெல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுக்கலாம், நாமல் ராஜபக்லாம் சேர்ந்து கவுக்கலாம்னு சொல்ல பகல் கனவு. ரணில் விக்ரமசிங்கான டிஜிட்டல் யுகம் வந்து அது காலவாதியான யுகம். இந்த 2026ஆம் ஆண்டு அரசு திணைக்களங்கள்லாம் வந்து டிஜிட்டலாக போகுதுன்னு ஜனாதிபதி சொல்லிக்கிறார். அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, செய்ய போகிறாங்க. இவர் வந்து இப்போ தான் கட்சியை டிஜிட்டல் ஆக்கியிருக்கிறாராம். இப்போ 1977ஆம் ஆண்டு பியகமையிலேருந்து பார்லமெண்ட்டுக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கா இப்போ தான் கட்சியை டிஜிட்டல் ஆகியிருக்கிறார். எனக்கு அப்போ 10 வயசு.
அப்போ எந்த பிள்ளைகள் இப்போ கல்யாணம் முடிக்கிற வயசை தாண்டி இருக்கணும். ஆகவே ரணில் விக்ரமசிங்க இப்போ தான் அவரை கட்சியை டிஜிட்டல் ஆக்கிக்கிறார். இதிலேருந்து தெரியுது அவர் எப்பேற்பட்ட தலைவர்னு சொல்லி. இவரை நம்பி இனியும் வாக்களிக்க இருக்கிறார்கள், இவரை நம்பி இன்னும் தலைவராக்கலாம்னு இருக்கிறார்கள், இவரை நம்பி ஆட்சி அமைக்கலாம்னு இருக்கிறார்கள். அவைகளை நாங்கள் பாவம் என்று தான் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.